ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பராத்தா. ஸோ பன்னீர் பராத்தாவுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் யூஸ் பண்ணது ஹோல் வீட் ஃப்ளோரில் தான் பண்ணுவேன். யூஸ்வலாக பராத்தாஸ் ஐ திங்க் மைதாவில் பண்ணுவாங்க, பட் நாங்கள் அது யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஹோல் வீட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கேன். அண்ட் பன்னீர் நான் எடுத்தது கிராஸ் ஃபெட் ஆர்கானிக் வர்க்கா பன்னீர் பிராண்டு. ஸோ இது இந்தியன் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 2 blocks ஆஃப் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மல் கிரேட்டரில் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ஒன்று இதில் நீங்கள் கிரேட் பண்ணலாம், இல்லாட்டி ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் கூட நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் ப்ராசஸரில் கிரேட் பண்ணோன்னா அந்த ஷ்ரெட்டிங் பிளேட் போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த பிளேடை மறக்காமல் எடுத்துருங்க. இல்லாட்டி ரொம்ப பொடி பொடியாக ஒட்டிக்கும் எல்லா பன்னீரும். ஸோ நல்லா உதிரியாக பன்னீர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அட் அ டைம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நீங்கள் நிறையா போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஷ்ரெட்டடாக உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. ஸோ நான் எல்லாம் கிரேட் பண்ண பன்னீரும் ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பன்னீர் ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பன்னீரோட ஒரு 3 to 4 சில்லிஸ் பச்சை மிளகா நான் சாப் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸு, நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், குமீன் பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக நல்லா க்ரஷ் பண்ணி கசூரி மேத்தி அண்ட் குமின் சீட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணியே பண்ணாலும் ஓகே தான். ஸோ நல்லா ஒரு ஸ்டஃபிங் சால்ட் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டஃபிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக வச்சுக்கோங்க. நான் அதே ஃபுட் ப்ராசஸரில் ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஈக்குவலாக போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டவ்வாக நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு ரோல் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்தி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் பூரி சைஸில் நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பண்ணி வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்கை கொஞ்சம் உள்ளே ஜஸ்ட் ஒரு லெமன் சைஸ் பாலில் நீங்கள் எடுத்து அது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சைட்லேருந்து ரோல் பண்ணி கவர் பண்ணி பிஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் ஜஸ்ட் ஸ்லைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து தவாவில் போட்டு சுடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் மீதி டவுக்கும் நான் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு கேஸ்ட் அயன் தவாவில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கீ ஆர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ரோல் பண்ண பன்னீர் பராத்தாவை நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ ஈச் சைடு நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு நீங்கள் டர்ன் பண்ணி பண்ணாதீங்க. அன்ஈவனாக குக் ஆனால் நல்லா இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஸ்டஃபிங் எல்லாமே அன்குக்டாக இருக்குது. இந்த மசாலா அப்புறம் ரா ஸ்மெல் வரும். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகி அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த சைடு குக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் மீதி எல்லா பராத்தாஸ்க்கும் குக் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஸோ நான் பராத்தா பண்ணி முடித்ததும் அதுக்கு சைடில் ஒரு டிப்பு பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1 கப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் சால்ட்டு, குமின் பவுடர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு அதெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் பராத்தாக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நான் ரோல் பண்ண எல்லா பராத்தாவுமே வந்து நான் குக் பண்ணல. ஸோ ரோல் பண்ணி மீதி வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். குக் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரோல் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அண்ட் ஒரு பராத்தா, ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒரு பராத்தா அந்த மாதிரி வச்சுட்டு அது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பராத்தா மட்டும் குக் பண்ணோன்னா நீங்கள் ஈஸியாக அது ஃப்ரீசர்லேருந்து எடுக்கலாம். நீங்கள் அப்படியே மேலே வச்சிங்கன்னா அது எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பராத்தாக்கும் இன்பிட்வீன் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கவரில் ஜிப்லாக்கில் நான் வந்து சேவ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நேம் எழுதி வச்சாச்சு. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லஞ்சுக்கெலாம் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது மார்னிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 or 2 வந்து எடுத்து தவாவில் போட்டு குக் பண்ணாலே போதும். நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை அப்படியே தவாவில் போட்டாலே நல்லாவே குக் ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி.